வணங்குகிறேன். நமது ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற உறுப்பினர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்வை அருமையாக வழிநடத்தி கொண்டிருக்கும் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும், ஆழமான ஒரு தவத்தை நமக்கு வழிநடத்திய அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களும், இறுதியாக வாழ்த்துரை வழங்குவதற்கு வரவிருக்கும் அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு இச்சையில் ஒழுக்கம். இச்சை என்ற வார்த்தைக்கு சமமான தமிழ் வார்த்தை யாதெனில் ஆசை இன்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆசையை பத்தி எல்லாரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக அப்படின்னு பார்த்தோம்னா, புத்தரிலிருந்து நாம் தொடங்கலாம். புத்தர் சொல்றாங்க, ஆசையே துன்பத்திற்கு அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்றாங்க. திருமூலர் சொல்றாங்க, ஆசையே அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு மிகவும் பிடித்த திரைப்பட பாடலின் ஒரு வரி என்ன, ஆசையின்றி பிறந்தோமா அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு பாடலின் வருக, ஆசையை துறந்தால் அகிலம் உன்னை வழி நடத்தும். இவ்வளவு பேர் ஆசையை பத்தி சொல்றாங்க. இதனுடைய அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, ஆசைப்படாதீங்க. அது எப்படி ஆசைப்படாம இருக்க முடியும்? அம்மா அப்பா ஆசை இல்லாம நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோமா அப்படின்னா, எல்லோருமே ஆசை இல்லாம பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நாம் பிறவியோட அடிப்படையே நாம் ஆசையாகத்தான் இருக்கிறது. அப்படி இந்த உலகத்திற்கு வந்த நாம் ஆசைப்பட்டு தானே ஆக வேண்டும். அது எப்படி ஆசைப்படலாம் அப்படின்னா, அடிப்படை விஷயம் தேவை காரணமாக நம்மளோட அடிப்படை தேவை என்னவா இருக்குன்னா, பசி, தாகம், இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்ளுதல். இது மூன்றும் எப்படி இருக்க வேண்டும்? நம் வாழ்க்கைக்கு தேவை. ஏன் இது தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் இந்த தினந்தோறும் வாழ்ந்திருக்க இந்த வாழ்க்கையில உயிர் ஆற்றல் செலவாயிட்டே இருக்கும். அந்த உயிர் ஆற்றலை சமன் செய்வதற்காக இந்த அடிப்படை தேவைகள் நாம் அவ்வப்போது நிறைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை நிறைவு செய்யும் பொழுது நமக்கு ஒரு இன்பம் வரும். ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம சாப்பிடும் போது ஒரு இன்பம் வரும். ஒரு சின்ன சயின்ஸ்ல சொல்லியிருக்காங்க, ரொம்ப அதீத பசியா நம்ம இருக்கிறோம். அப்ப சாப்பிடும் போது சப்போஸ் நம்ம பிளேட்ல ஒரு 4 இட்லி இருக்குது அப்படின்னா, நம்ம நினைப்போம் நமக்கு 4 இட்லி போதுமானது, அப்படி ஒரு பசி இருக்குது. ஆனா இது எப்படி நமக்கு போதும்னு நினைப்போம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நாம் எடுத்து வைத்த அந்த முதல் வாயிலேயே நம்மளோட பசி 80% அடங்கிருமாம். அதுக்கப்புறம் சாப்பிடுற அந்த 20% என்னன்னா, நமக்குள்ள ஒரு எண்ணம் வச்சிருக்கல, எனக்கு பசிக்குது. ஒரு எண்ணம், உணர்வு இருக்குல்ல, பசி பசி பசின்ற உணர்வு. அந்த உணர்வுனாலதான் மீதி இருக்கிற அந்த 3+ இட்லிஸ நம்ம சாப்பிடுறோம். சோ இது எல்லாமே தேவையாக இருக்கிறது. அந்த தேவைப்பட்ட பொழுது, ஓகே எனக்கு 4 இட்லி சாப்பிட்டாதான் என்னோட வயிறு நிறைவும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது, அதை திருப்தியாக நம்ம சாப்பிட்டு விடலாம். அதோட நம்ம நிறுத்திட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் என்ன செய்றோம் அப்படின்னா, அந்த தேவைய இன்னும் அதிகமாக்கி கொண்டே நாம் போகும்போது அது என்ன ஆகுதுன்னா, அந்த இன்பத்துல, அந்த உணவின் மீதோ, பொருள் மீதோ, மனிதர் மீதோ, செயல் மீதோ நம்ம பற்று வைக்க வைக்க அந்த உயிரானது மயங்கி விடுகிறது. மீண்டும் 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 செய்தல, அதுதான் இச்சையோட உச்சக்கட்ட நிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையை நம்ம என்ன பண்றோம்? தேவைக்கு அதிகமா வரும் பொழுது, அது மீது ஆசைப்படும் போது, நம்ம செயற்கையாக அதை தேடும் முயற்சியில போயிட்டே இருக்கோம். இந்த செயற்கையான தேடும் அந்த முயற்சி தான். சாப்பிடுவதுன்றது ஆசையாக இருந்தாலும், உறக்கம்ன்றது ஆசையாக இருந்தாலும், இயற்கை துன்பத்தை செலுத்த வேண்டும்ன்றது இயற்கையாக இருந்த போதிலும், அதை இன்னும் அதிகமாக அனுபவிக்க வேண்டும் ஒரு செயற்கையை சூஸ் பண்றலாம். அதுதான் பேராசையாக கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆசை இல்லாம எப்படி இருக்க முடியும்? நம்ம எல்லாம் இன்னைக்கு வேதாத்திரியத்தை அடிப்படையா வச்சுதானே பேசுறோம். அப்போ நம் மகானுக்கும் தான் கண்டுபிடித்த இந்த வேதாத்திரிய பயிற்சிகள் எல்லாருக்கும் கொண்டு போகணும் அப்படின்றது ஆசையா தானே இருக்கிறது. நாமும் இப்போ இணைந்திருந்து இந்த வேதாத்திரியத்தை தத்துவத்தை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை இருக்கதானே செய்யுது.
இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் நடுவுல ஏதோ ஒரு சின்ன லைன், ஒரு சின்ன த்ரெட் இருக்குது. அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு அடுத்ததாக கொடுத்திருக்கும் அந்த ஒழுக்கம் அப்படின்ற வார்த்தை, டிசிப்ளின் அப்படின்ற வார்த்தை வந்து இதை புரிவதற்கு நமக்கு துணை நிற்கிறது. ஒரு தாய் தந்தைக்கு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அந்த பெற்றோர்கள் வந்து எவ்வளவு ஆசையாக அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. அந்த 3 வயசு வரைக்கும் குழந்தை கூடயே இருப்பாங்க. 3 வயசுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைக்க ஆரம்பிப்பாங்க? இந்த குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி நாம சிந்திக்க வேண்டும். அதுக்கு ஒரு திட்டமிட வேண்டும். என்ன திட்டமிட வேண்டும்? இந்த குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், சுகாதார அமைப்பு கொடுக்கும், வாழ்க்கை வசதிகளை கொடுக்க வேண்டும். அப்ப திட்டமிட்டா மட்டும் போதுமா? அது அவங்களோட முதல் ஆசை குழந்தைக்கு திட்டமிடுறாங்க. 2வது இந்த திட்டமிட்ட ஆசைய செயல்படுத்த முயற்சி பண்றாங்க. நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல அந்த குழந்தை சேர்க்கணும். நல்லபடியா படிக்கிறதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அது பண்ணும். 3வதாக செயல்படுத்திட்டோம். அதுல சில டிஃபிகல்டீஸ் இருக்கும். இந்த இந்த இன்ஸ்டிடியூஷன விட அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நல்ல அதாவது ஃபேக்கல்டி இருக்கிறாங்களே, அங்க போலாமா? அவங்கள்ட்ட நம்ம ஒரு குழந்தைய டியூஷனுக்கு அனுப்பலாமா? அப்படின்ற ஒரு அணுகுமுறை இன்னும் எக்ஸ்ட்ராவா இப்ப எல்லா குழந்தைங்களுமே அ ஸ்கூல்ல படிக்கிற படிப்பு மட்டும் போதாது. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா குடுக்கும்போது தான் அவங்க இன்னும் நல்ல அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நெறைய வேறு வேறு அணுகுமுறை வேற வேற இடத்துல போய் டியூஷன் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு குடுக்குறோம். இதெல்லாம் செய்றதுனால அந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்குதுன்னா, அதுக தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அந்த குழந்தை சாதிக்கிறது. குழந்தையோட சாதிப்புனா நல்ல மதிப்பெண்கள் வாழ்றது. அந்த மதிப்பெண்கள் வாங்கும் பொழுது ஆசையா அந்த குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்ச அந்த பெற்றோர்களோட மனநிலை எவ்ளோ நல்லா இருக்கும். இதுவரை மட்டுமே ஆசையாக வளர்ந்தப்பட்ட அந்த பெற்றோர்களுடைய வேலை இருக்கிறது. ஆனால் அதை முழுவதுமாக யாரு அனுபவிக்கிறாங்கன்னா, அந்த குழந்தை அனுபவிக்கிறார்கள். எப்படி? நல்ல கல்வி கொடுத்த அந்த அம்மாவோட, அவங்க குடுத்த கல்வியோட வெளிப்பாடாக ஒரு நல்ல வேலை வாய்ப்போ, இல்ல வெளிநாட்டில் உள்ள வேலை வாய்ப்போ, ஒரு நல்ல திருமண வாழ்க்கையோ, அதெல்லாம் யாரு அனுபவிக்கிறாங்க? அந்த குழந்தைகளே அனுபவிக்கிறாங்க. மகான் இங்க தான் என்ன சொன்னாங்கன்னா, நான் பொதுவாக பொருள் மீது, மக்கள் மீது, புலன் இன்பத்தின் மீது, புகழ் மீது, செல்வாக்கு மீது ஆசைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். இது வந்து ஒரு இயல்பான ஆசைதான். இதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கு வாழ்வதற்கு ஒரு வசதியான வீடு வேண்டும். அடிப்படை தேவைக்காக எனக்கு ஒரு நல்ல கார் வேணும். ஒரு நல்ல சுற்றம் வேணும். ஒரு நல்ல உறவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே அடிப்படை ஆசை. இந்த ஆசையில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதை அனுபவிக்கும் இந்த ஆசைக்கெல்லாம் ரெடி பண்ணி குடுத்துட்டு, அது அனுபவிக்கும் போது நம் குழந்தைகள் அத அனுபவிக்கும் போது என்ன பண்ணும், அதிலிருந்து கொஞ்சம் டிட்டாச்டா இருக்கணும். அதுல ரொம்ப அட்டாச்ட் ஆகும் பொழுது, அந்த பேராசையா அது மாறுகிறது. அதுதான் தெளிவாக சொல்கிறார்கள். "உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே தெளிவு. படிக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதன் பின்னாக என்னுடைய உறவுதான், என்னுடைய குழந்தைதான், என்னுடைய சந்ததிகளாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை இனிமேல் அவர்களே பார்த்துக் கொள்ள வேண்டும்." அப்படின்ற நிலைதான் உண்மையான துறவறம் அப்படின்னு சொல்றாங்க. வள்ளுவர் என்ன சொல்றாங்க? "இன்பம் இடையறாது ஈண்டு அவ்வென்னும் துன்பத்தில் துன்பம் கெடு." இன்பமாக இருக்கிறது அப்படின்றதுனால மேலும் 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 நாம் அத அனுபவிக்கும்போது, அதே இன்பம் நமக்கு என்னவாக மாற வாய்ப்பு இருக்கலாம்? துன்பமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் இன்பம் துன்பமா மாறுது? ஏன் நம்ம ஒரு அளவா இல்லாம நான் ஏன் இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, பொதுவாக நாம் வந்து விலங்கின தொடராக தான் வந்திருக்கோம். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிந்த விஷயம். 2 அறிவு சீவ இனம் முதல் 5 அறிவு விலங்கினங்கள் வரை அதுகளுக்கு தன்னுடைய வாழ்க்கை தேவையை, அதாவது தான் உண்ணும் உணவு, வாழ்வியல் தேவைகள் அவங்களால செய்ய முடியாது. அதற்காக அவங்க என்ன பண்ணாங்க? பறித்து உண்டு வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு பசி அப்படின்ற ஆசை வரும் பொழுது, ஒரு தப்பாவே இருந்தா கூட இன்னொரு உயிர துன்புறுத்தி அந்த பசிய அவங்க நீக்கிட்டாங்க. ஆனா, ஆறாத அறிவு பெற்ற மனிதனோட சிந்தனை எப்படி இருக்கும்? அவனுடைய ஆசை எப்படி இருக்கும்? தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய சிந்தனை ஆற்றல் அவனுக்கு பெற்றாச்சு. அப்போ மிருக நிலையிலிருந்து மனித பண்புகள் வந்து மாறணும். ஆனா மாற முடியாம அந்த பதிவுகள அப்படியே கொண்டு வர்றதுனால மனிதர்களுக்குள்ள என்ன தோணுது? பிறர் பொருள், பிறர் மனை ஆசை கொள்ளார். இது ஆசைப்படக்கூடாது. பிறவியிலேயே தூய்மை அடைய பெற்றோர். பிறவியிலேயே நல்ல பெற்றோர்களுக்கு பிறந்தவங்களுக்கு வந்து இது ஒரு தூய்மையான பதிவாக இருக்கும்.
ஒருவேளை அந்த மிருக பதிவை சுமந்து வந்தவங்க என்ன நடத்துவாங்கன்னா, பிறர் பொருள் பிறர் மனை மதித்து வாழ வேண்டும். இதெல்லாம் கத்துக்கிட்டவங்க மதித்து வாழ்வாங்க. இது தெரியாதவங்க அதை முறையாக வாழ முடியாது. பேரொழுக்கம் அன்பு அருள் பெருக செய்யும். ஒழுக்கம்தான் இது எல்லாவற்றையும் நமக்கு அன்பு நிறைந்த இந்த வாழ்க்கையாக வாழ முடியும். பிறர் மனையை பத்தி சிந்திக்காதவங்க என்ன பண்ணாங்க? நாம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். துரியோதனன் மகாபாரதத்தில் 12 வருடம் 13 வருடம் வனவாசம் முடிஞ்சு வனவாசம் அஞ்ஞானவாசம் முடிந்து வரும்போது முதலாவதாக எங்களுக்கு சாம்ராஜ்யத்தை கொடுன்னு கேட்கும்போது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 5 ஊர் கேட்கும்போது முடியாது. எனக்கு 5 கிராமம் கொடுக்க முடியாது. 5 வீடு கொடுக்க முடியாது. குறைந்தபட்சம் 5 பசுவாவது எனக்கு குடு அப்படின்னு சொல்லும்போது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆசை யாருக்கு வரும்? ஆசையை நம்ம எப்போது சமன் செய்கிறோம்னா, உயிராற்றல் குறையும் பொழுதுதான் நாம் அதை சமன் செய்ய முற்படுறோம். துரியோதனுக்கு உயிராற்றல் குறைவாவா இருந்திருக்கும். எவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கு மகாராஜா. அவரு எவ்வளவு விதமான வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும். எந்த விதத்துல அவரோட உயிராற்றல் குறைந்திருக்கும்? வாய்ப்பே இல்லை. இயற்கை துன்பத்தை அனுபவிக்க முடியாமலா இருக்கும் அந்த அரசவையில? அதுவும் இருக்கிறது. ஆனா உண்மையான காரணம் துரியோதனத்துக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அறிவின் மயக்கத்தில் ஒரு நிலை ஏற்படுது. ஒரு எண்ணம் ஏற்படுது. அந்த எண்ணத்தை அவர் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றபோது துன்பம். அவருக்கு மட்டுமா துன்பம்? அந்த எண்ணத்தோட அடிப்படையாக அந்த ஆசையானது பேர் ஆசையாக மாறும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, மகாபாரதம் அப்படின்ற ஒரு பெரிய போரும், அந்த போருனால மிகப்பெரிய மக்கள் இழப்பு, பொருள் இழப்பு, செயல் எல்லாமே அப்படியே இழந்து நின்ற ஒரு நிலையாக அந்த நாடு இந்தியா ஒரு காலத்துல இருந்ததுன்னு பல புத்தகங்கள்ல படித்திருக்கும். சோ ஆசையில இருந்து பிறர் மனை நோக்கும் பொழுது அது பேராசையாக படிப்படியாக மாறிவிடுகிறது. இது மட்டுமா? இன்னொரு வீரரை பத்தி பார்க்கும்போது அலெக்சாண்டர். நாம் எல்லாருக்கும் தெரியும். உலகத்தையே எனக்குள்ள வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அலெக்சாண்டர். அவரால முடியல. 32 வயது வரைக்கும் தான் வாழ்ந்தாரு. 32 வயதிலேயே அவருக்கு வியாதி வந்துடுச்சு. அவரு கடைசி காலத்தை நோக்கி போயிட்டாரு. கடைசி காலத்துல நோக்க போகும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. அடுத்து நான் எப்படி இன்னும் ரொம்ப குறுகிய காலத்துல மரணத்தை தழுவிடுவேன். அப்ப எனக்கு 3 அவாய் இருக்கிறது. அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்ற அந்த நாட்டு மக்கள் கேட்கும் பொழுது, என்னுடன் ஒரு மருத்துவர் என்னுடைய இறப்பு நடக்கும் பொழுது, என்னுடைய சவப்பெட்டி எடுத்து செல்லும் பொழுது ஒரு மருத்துவர் வர வேண்டும். இது இந்த உலகம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இயற்கையால் அதாவது மரணத்தை இயற்கை கொடுத்தே தீரும். அதை வெல்ல நினைத்த யாராலும் வெல்ல முடியாது. எவ்வளவோ செல்வங்களை இந்த உலகத்துல அடைந்த நான், அந்த செல்வம் எல்லாமே அப்படி தூத்திட்டு நான் என்னோட சவப்பெட்டிக்கு அடியில எல்லாத்தையுமே அப்படி போடுங்க. ஆனால் அது எதுவுமே என் கடைசி வரை வருவதில்லை. என் கைகளை வெளியே வைத்தேன் சவப்பெட்டியை உள்ளே இறக்கணும். ஏன் எல்லாத்தையும் நான் ஆண்ட அந்த உலகத்தையே நான் ராஜ்யம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே இந்த கைகள்ல நான் எடுத்துட்டு போக முடியல. துரியோதனன் அந்த ஆசையை ஒழுங்குபடுத்தாமலே போய்விட்டார். அலெக்சாண்டர் ஒழுங்குபடுத்தினார். அதிலும் என்ன பயன் இருந்தது? இதுலயும் பெரிய பயன் இல்ல. அலெக்சாண்டரால ரியலைஸ் பண்ண முடிஞ்சதே தவிர, அந்த போர்ல எழுந்த யாராலையும் அவரால் திரும்பி பெற முடியவில்லை. இது எல்லாமே நமக்கு புரியுது. இது எல்லாமே சரின்னு தெரியுது. ஆனா இது எப்படி சரி செய்வது? அதுதான் நம்மட்ட இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதனால்தான் மகான் இதை பயிற்சியாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோமே. ஒரு கப்பல்ல டிராவல் பண்றாரு ஒரு பெரியவர். அந்த பெரியவருக்கு ஒரு 4 மகன்கள் இருப்பதாக ஒரு கருதி கொள்வோம். அந்த 4 மகன்கள் கப்பல்ல செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நமக்கு எல்லாம் தெரியும். நங்கூரம். அதாவது கப்பல் ஒரு இடத்துல நிக்கணும் அப்படின்னா, அத நங்கூரம் போட்டு நிப்பாட்டுவாங்க. அவ்வளவு பெரிய கப்பல ஒரு நங்கூரம்ன்றது அந்த கப்பலுக்கு ஈடான வெயிட்டா இருக்காது. அந்த மண்ணுல போட்டு அப்படியே அத செலுத்திருவாங்க. அதுக்கப்புறம் ஏன் அத பண்ணுவாங்கன்னா, அங்க ஏதோ அந்த டிராவல கன்டின்யூ பண்ண முடியாத இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டிராவல கன்டின்யூ பண்ணலாம்னு இவர்களோட நோக்கமா இருக்கும். அந்த நேரத்தில் அந்த நங்கூரத்தை அங்க செலுத்தி நிக்க வச்சுருவாங்க. அந்த நிலையில அந்த தகப்பன் சொல்றாரு, "இனிமேல் இந்த டிராவல கன்டின்யூ பண்ணணும்னா, நமக்கு வாழ்வியல் தேவைகள் இருக்கு. அங்க எல்லாரும் சாப்பிடணும்ல, அங்க எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கணும்ல, அதெல்லாம் போய் எடுத்துட்டு வாங்கன்னு" சொல்லிட்டு அந்த 4 மகன்களையும் வேறு வேறு திசையில் அனுப்புறாங்க. முதல் மகன் போறதாக ஒரு கற்பனை. போகும்போது அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அது ரொம்ப வெயில். அவர் போன இடத்துல ரொம்ப வெயிலா இருக்கனால, நடந்து நடந்து அவரால போக முடியாம, அவர் உடல் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதனால பாதியிலேயே அவர் திரும்பி வந்தார்.
2வது மகன் போன இடத்துல அதீதமான குளிர் இருந்துச்சு. அந்த குளிர் அப்படின்னா சொல்லுவாங்க, உடல்ல போய் அப்படியே குத்துது, உயிரே போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மகன் வந்து சொல்றாரு, "அப்பா குளிர் தாங்க முடியல. உயிரே போற மாதிரி இருக்குது. அதனால என்னால அந்த அளவு பொருட்கள எடுத்துட்டு வர முடியலன்னு" சொல்றாரு. 3வது போயிட்டு வந்த அந்த பையன் வந்து போறாரு. அவருக்கு எல்லாமே புரியுது. ஓரளவு எடுத்துட்டாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் அத எடுக்கணும் அப்டின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. 4வதாக வந்த அந்த பையன் வந்து ரொம்ப அமைதியான நிலையில வந்தார். இந்த ஜர்னிய கன்டின்யூ பண்ணா, நம்மளோட அடிப்படை தேவைகள் பண்ணா என்ன பண்ணணும்னு அந்த அப்பா கிட்ட கேட்கிறாரு. அப்போ அந்த அப்பா சொல்றாரு, "இந்த இவ்ளோ பெரிய கடல நம்ம ஒரு இடத்துல நிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்றோம்? அந்த நங்கூரம் அப்டின்ற ஒரு விஷயத்த அது ரொம்ப ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா இந்த பெரிய கப்பலே அந்த நங்கூரத்துல தான் நிக்குது. அதுபோல நாம் ஒரு 6 மாசம் டிராவலே உங்களால இவ்ளோ டயர்ட் ஆகுதுன்னா, வாழ்க்கைன்ற ஒரு பெரிய டிராவல் நம்ம பண்ண போறோம். அந்த டிராவலுக்கு நாம் வந்து நம்ம எப்படி தயார்படுத்த வேண்டும்? நீங்க எங்கெல்லாம் தயார்படுத்த தவறிட்டீங்க அப்டின்னு பார்த்தோம்னா, அந்த வெயிலால பாதிக்கப்பட்டால எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு சொன்னாரு. அவர் வந்து வாழ்க்கையோட அடிப்படை தேவையான அந்த வாகனமாகிய அந்த உடலை வந்து சரியாக கவனிக்காம போயிட்டாரு. அதனால அவருக்கு பிரச்சனை வந்தது. 2வது எனக்கு உயிரே போகுது, குளிர்னால குத்துதுன்னு சொன்னார்ல. அவர் வந்து அந்த உயிர் தன்மைய வந்து சரியாக காப்பாத்தாம போயிட்டாரு. 3வது ஓரளவு என்னால் பொருள் சேர்க்க முடியுது. ஆனால் அதுக்கு மேல எப்படி பொருள் சேர்க்கணும் அப்படின்ற அந்த நிலை தெரியாதவரு, ஒருவேள வந்து தவம் செய்திருந்தால், மனம் வந்து சமநிலையில இருந்து அவரு செய்திருப்பார். 4வதாக இருந்த அன்பருக்கு என்ன புரிஞ்சது? அமைதியாக இருந்தார். அத முதலா இருக்கிறது, நாம் இதுதான் இந்த கப்பல ரன் பண்ற அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் நம் வாழ்க்கை கப்பல ரன் பண்ற கேப்டன் ஆஃப் த ஷிப் யாருன்னு பார்த்தோம்னா, நம் மகான் தான். நம் மகான் தான் நமக்கு என்ன சொல்லிக் குடுக்குறாங்க? அந்த 4 குழந்தைகளும் இருப்பது போல, அந்த 4 குழந்தையும் ஒரு குழந்தையாக நாம் மகான் முன்னாடி நிக்கிறோம். முதலாவதாக உடம்ப நல்லா வச்சுக்கிட்டா தான் இந்த வாழ்க்கைய நல்லா கொண்டு முடியும். உடல் சார்ந்த ஆசைகளை நிறைவேற்றுவதில் எந்த தப்பும் இல்லை. அது சரியான நேரத்தில் செய்ய வேண்டும். 2வது மகனிடமாகிய 2வது மகனாக நம் உடம்பில் இருக்கும் அந்த உயிர்கிட்ட என்ன சொல்றார்? இந்த உயிர் வளமா இருந்தால் மட்டும் தான் இந்த ஜர்னிய உங்களால கன்டின்யூ பண்ண முடியும். உயிரை நீங்க வந்து வளமாக வைத்திருக்க வேண்டும். 3வதாக உன்னால பண்ண முடியுது. ஆனா ஒரு தடுமாற்றம் வருகிறது. இந்த தடுமாற்றத்தை சரி செய்ய வேண்டுமென்றால், அந்த மனமானது அலைச்சூழலில் குறையும் பொழுது, மனம் சமநிலை அடைந்து அடுத்து சிந்திச்சு செயல்பட முடிகிறது. ராமாயணத்துல வசிஷ்டர் சொன்னாரா ராமனிடம், நம் உடலில் ஏற்படும் பலவிதமான நோய்களுக்கு அடிப்படையாக காரணமாக இருக்கிறது மனம்தான் ராமனே. நீ ஆட்சியில் அமைந்த பிறகு எல்லோரும் மனதளவில் நலமாக வாழ்வதற்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்வதாக படித்திருக்கிறோம். சோ அந்த மனத்தை சரியாக வைத்திருந்தால் மட்டுமே நீ மேலும் மேலும் அடுத்த நிலையில் போக முடியும். மனத்தை சமமா தான் வச்சிருக்கிறோம். ஆனா காலையில இருந்த மாதிரி சாயங்காலம் வரைக்கும் இல்ல அப்படின்னா, இந்த மனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உடல் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனத ஒரு பொழுதும் நம் மகான் வந்து எல்லாரும் ஆசைய குறைக்கணும், குறைக்கணும், ஆசை வேண்டாம், வேண்டாம்ன்னு சொன்னபோது, மகான் ஒரு இடத்தில் கூட ஆசை வேண்டாம் என்ற வார்த்தையை கூறவே இல்லை. மகான் என்ன செய்தார்கள்? மனத்தை அடங்க வைக்க வேண்டாம். மனத்தை அறிந்து கொள்ளுங்கள். எப்படி மனத்தை அறிந்து கொள்ள முடியும்? தவம் செய்யும் பொழுது, நம் அலைச்சூழல் குறையும் பொழுது என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த மனமானது உடல் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்க மனம் என்ன ஆகுது? தனக்கு ஏற்படும் எண்ணத்தை உணர்வாக மாற்றி, அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக நம் உடல் முழுவதும் உள்ள அந்த ஐம்புலன்கள் வழியாக தன்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேத்தி வச்சுட்டே இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணலாம்? பால் கொதிச்சிட்டு இருக்கு அடுப்புல. அப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிட்டோம்னா, பால் கொதிக்கிறது நின்னு போயிடும். இந்த மனத்த நம்ம வந்து சமநிலைக்கு கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆகுதுன்னா, ஐம்புலன்களோட அந்த செயல்பாடு வந்து குறைந்து விடும். அதற்காக இச்சையில் ஒழுக்கம் இந்த டாபிக் எத்தனையோ நாம் தவம் செய்த போதிலும், நம் மனமானது பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக செயல்பட்டு கொண்டே இருப்பதால், பஞ்சேந்திர தவம் செய்வதன் மூலமாக இந்த இச்சையோட அளவை படிப்படியாக நம்மால் குறைக்க முடியும். கண்கள் மூலமா ஆசைப்படுறோம், கைகள் மூலமா ஆசைப்படுறோம், உடம்பு தோள்கள் மூலமா ஆசைப்படுறோம், காதுகள் கேட்டு கேட்டு ஒரு விஷயம், நாக்கு உணவு ஆசையெல்லாம் படும் பொழுது, நாம் பஞ்சேந்திர தவம் செய்ய 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 மனமானது அறிந்து புரிந்து இந்த தேவை நமக்கு தேவைதானா அப்படின்னு
பல முறை சிந்திக்க தொடர்கிறது. இந்த சிந்தனை வந்தாச்சு. அதுக்கப்புறம் 4வது அந்த பையனுக்கு இதை பயிற்சியாக கொடுக்க வேண்டும். இத ஒரு தடவை சொன்னபோது நல்லாதான் இருந்துச்சு. சாயங்காலம் அதே மனம் வேறுபாடா இருக்குதே அப்படின்னு பார்த்தா பயிற்சிகள் குடுக்குறாங்க. பயிற்சிகள் குடுக்குறாங்க. பயிற்சிகள் குடுத்திருக்கிறாங்க. நம்ம பயிற்சிகள ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் எவ்வளவோ ஆசைய நம்ம குறைச்சாலும், அப்பவும் இன்னும் அந்த ஆசை வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா, அங்கதான் அந்த நங்கூரம். நங்கூரம் என்ன பண்ணுது? பெரிய கப்பல நிக்க வைக்குது. அதே மாதிரி நம்முடைய பெரிய ஆசைகள அந்த நங்கூரம் வைக்கிறது. என்ன பண்ணும்போது, அப்பப்போ நம்ம அகத்தாய்வு செய்யும் பொழுது நடந்தாலும், அந்த நங்கூரத்த வச்சிருந்தாலும், அங்கேயும் என்ன நடக்கும் தெரியுமா? அங்க சுத்தி இருக்கிற மண் வந்து என்ன பண்ணுமா? அத புடிச்சு, புடிச்சு இழுக்குமாம். அதே மாதிரி நம்ம என்ன ஆசை சிரமத்தில் நம்ம பயிற்சி செய்தாலும் என்ன நடக்குது? நம்மோட பதிவுகள் ஏற்கனவே கூறிய மாதிரி அந்த 2 உயிரிலிருந்து நம்ம 5 உயிர் வரையும் கொண்டு வந்த அந்த கருத்தொடராக வந்த அந்த பதிவுகள் என்ன பண்ணும்? நம்மை வந்து புடிச்சு, புடிச்சு இழுக்குமாம். ஆனால் நாம் கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம மகரிஷி செய்து கொடுத்த இந்த பயிற்சிகள் செய்ய 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 என்ன ஆகுதுன்னா, அந்த கொஞ்ச நேரம் ஆகும்போது அந்த மண்ணெல்லாம் சமன் அப்படியே சரியாயிட்டு, அந்த நங்கூரம் ஆழமாக அதுல போய் இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுமாம். சோ இந்த வேதாத்திரியம் அப்படின்ற நங்கூரம் ஆழமாக நமக்குள்ளாக இறங்குறதற்கு பயிற்சி ஒன்றே வழியாக இருக்கிறது. இது தோண்டும் போதே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. எப்படி தோண்டும் போதே சரி பண்ணும்? ஒழுக்கத்தோடு சரி செய்யும். அதற்கு ஒரு கவி பார்ப்போம். இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு. எதற்காக எனக்கு இந்த ஆசை வந்துச்சு? உடனே காரணம் கண்டுபிடு. இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு. இந்த ஆசை நான் செய்யலாம். இத செய்யும் பொழுது எனக்கு சூழ்நிலை சரியாக இருக்கிறதா? அந்த சூழ்நிலை சரியாக இருக்கும் பொழுது நான் அந்த இச்சையை செய்றேன். அப்ப அந்த இச்சை முடிந்தது. இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி. இது என்ன விளைவை கொடுக்கும்? எனக்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்ன விளைவை கொடுக்கும்? கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. இச்சையை முறையால் இயங்கும் அமைதியில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இச்சை மூலமா நமக்கு ஒரு பதில் கிடைக்கும்ல. அந்த பதில் வந்து நம் மனதில் வந்து அமைதியாக செயலாற்றும். படபடன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த அந்த ஆசையானது அமைதியாக பின் விளைவை யோசித்து அது கொடுக்கும். அதற்காக தான் ஒழுக்கத்துக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளா ஒழுக்கத்துக்கு ஒரு டெஃபினிஷன் குடுத்துட்டாங்க நம் மகான். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத எண்ணம் சொல் செயல் அனைத்தும் ஒழுங்கான ஆசைகளே அப்படின்னு சொல்லி ஆணித்தனமா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு வேலைக்கு போறோம். வேற வேலைக்கு போகும்போது நம்ம என்ன அந்த ஒரு வேலை பிடிக்கல அப்படின்னா அது நம்ம ஒரு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வெளியே வரும்போது ஒய் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒய் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு இந்த வேலையில் இணக்கம் இல்லை. அதனால நான் வெளிய போறேன். 2வது ஒய் அப்படின்னு கேட்பாங்க. இங்க வந்து நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன். இத விட்டு வெளிய போனா எனக்கு ரொம்ப லிபரேஷன் இருக்கும். அத நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்பேன். 3வது ஒய் அப்படின்னா, நான் இப்படியே வளர்ந்துட்டேன். இத மாத்துறது என்ன கஷ்டமா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த ஒய் 4வது ஒய் இந்த பிரச்சனைகளை வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல. இந்த எல்லா ஒய்க்கும் நம் மகான் என்ன பதில் கொடுக்க இந்த ஒய்யெல்லாம் நம்ம மகான் கிட்டயே கேட்கலாம். எனக்கு இணக்கம் இல்லை. இந்த ஆசையை என்னை விட்டு வெளியே அனுப்புவதற்கு இணக்கம் இல்லை. ஒருவேளை நீ இணங்கி விட்டால் உனக்குள்ளாக உனக்கு விடுதலை கிடைக்கும். இந்த ஆசையினால் நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன். இந்த ஆசையை விட்டு வெளியே வந்துருங்க. உங்களுக்குள்ள எந்த கட்டுப்பாடு இருக்கா? நான் ஆசைய பொறந்ததுல இருந்து ஆசைப்பட்டு ஆசைப்பட்டே நான் வளர்ந்துட்டேன். பரவால்ல. நீங்க அதை உணர்ந்து திருந்தி வரும் பொழுது இந்த ஆசை உங்களை விட்டு செய்துவிடும். இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்த அந்த காரணத்தை கண்டுபிடி. எல்லாவற்றிற்கும் மூலமாக ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை 8 மணி முதல் 10 மணி நேரம் வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனை வரும்போதே நம்ம முடியாம வெளிய வரோம். அதுக்கு அவங்க கேட்ட எல்லா ஒய்க்கும் ஆன்சர் குடுக்குற நம்ம, நமக்குள்ளாக ஏற்படும் இந்த ஆசைய இத விட 10 கேள்வி கேட்கலாம். ஏன்னா, இந்த பேராசையினால எதுவும் நடக்கப் போவதில்லை. மகானும் ஆசைப்பட்டாங்க, புத்தரும் ஆசைப்பட்டாங்க. பட் இவர்கள் யாருமே பேராசைப்படவில்லை. இந்த பேராசைப்படுபவர்கள்லாம் என்ன நடந்தாங்க? அவங்க இருக்கும் காலத்திலும் நிம்மதியாக இல்லை. அவங்க போன போதும் அவங்களை நினைத்து ஒரு வருத்த அலைகள தான் நமக்குள்ள குடுத்துட்டு இருக்காங்க. எந்த விதத்திலும் பேராசை நல்லதல்ல. மகான் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆசைப்படணும். ஆசைதான் இந்த வாழ்க்கை. ஆனால் ஒழுக்கமான ஆசைப்பட வேண்டும். வேதாத்திரி அன்பர்கள் நாம
நாமும் ஆசைப்படுவோம். நம் ஆசை என்னவாக இருக்க வேண்டும்? இந்த வேதாத்திரியம் உலகம் முழுவதும் பரவ ஆசைப்படும். அந்த ஆசை எப்படியாக இருக்க வேண்டும்? அமைதியான முறையில் இருக்க வேண்டும். ஏன்னா, நாம் முறையா எக்சர்சைஸ் பண்றோம், மெடிடேஷன் பண்றோம், காயகல்பம் பண்றோம், நம்ம இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்றோம். இந்த 4ம் செய்யும் பொழுது என்ன ஆகும்? மனமானது அமைதி அடையும். அந்த அமைதியான மனதிலிருந்து வெறும் வர்ற ஆசையெல்லாம் என்ன இருக்கும்? இயல்பான ஆசையாக, நியாயமான ஆசையாக, இந்த சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஆசையாகத்தான் இருக்க வேண்டும். வேதாத்ரி அன்பர்கள் வேதாத்ரியம் இந்த உலகம் செல்ல வேண்டும் என்ற ஒழுக்கமான ஆசையை நாம் படுவோம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வேதாத்ரிய தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன்.